ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை பேபி அப்படிங்கிற ஜேஹோப்போட ஒன் ஷாட் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஜேஹோப் ஒரு ஓரத்தில் நின்று அழுதுட்டுருக்காரு. உங்கள் வீட்டில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஒரு ஃப்யூனரல் நடந்துகிட்ருக்க மாதிரி. அது யாருன்னா ஜேஹோப்போட தாத்தாவுக்கு வந்து ஃப்யூனரல். ஓகேவா? அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. உங்கள் அம்மாவோட அப்பா அவர் இறந்தவர். அது மாதிரி ஜேகப்போட அப்பாவோட அப்பா. ஓகேவா? உங்களோட தாய்மாமா பையன் வந்து ஜேகப் வந்து. ஓகேவா? நீங்கள் வந்து அத்தை பையன், அத்தை பொண்ணு நீங்கள் அவருக்கு. நீங்கள் 2 பேர் சின்ன வயசில் வந்து லவ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து அந்த தாத்தாவுக்குமே நல்லா தெரியும். அவர் வந்து ஜேகப்போட ரொம்ப 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 க்ளோஸ்டாக இருப்பார். ஜேகப்க்கு அவங்க தாத்தா அப்படின்னா போதும், அவர் தான் உயிர். அவங்க அப்பா விட ரொம்ப பிடிச்சது வந்து அவர் தான். அதனால் இப்போ இருக்க பிடிஎஸ் ஜேஹோப்பா தான் இருக்கார். போய் பிடிஎஸில் நான் பிடிஎஸ்ல இப்படி தான் நான் போக போகிறேன், நான் இப்படி தான் பண்ணணும், ஐடலாக ஆகணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்ன போது சின்ன வயசில் அவர் வந்து இங்கே வந்துட்டார் அப்படின்னா அவள் லவ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறையா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் இருக்கும்ல. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு தானே வந்திருப்பார். அவர் இப்படி போனார்னா எப்படி அவர் லைஃப் போகுன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. இந்த அளவு நம்ம ஃபேம் ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் இந்தளவுக்கு ஃபேம் இருக்கும் அப்படின்றது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்னு நமக்கே ஒரு ஷியாரிட்டி இல்லை. ஆனால் கண்டிப்பாக நல்லா வந்துடுவோம், நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம இவ்வளோயும் வெயிட் பண்ணுன்னு சொல்லவும் முடியாது. இப்போவே சொன்னோன்னாலும் கூட நம்ம வேண்டான்ட்டோனாலும் அவள் கொஞ்சமாச்சும் ஓகே அப்படின்ற மாதிரி வேணான்ட்டு வேறு ஒரு லைஃப் பார்த்துட்டு போயிடுவா, அவளோட கெரியர் பார்க்க போயிடுவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, இல்லை நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, வேணாம், நான் இந்த மாதிரி பிகேட்டில் இப்போ தான் ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கும் உனக்கும் இப்போதைக்கு மேரேஜும் வீட்டில் சொல்லியிருந்தாங்க, அதனால நம்ம பேசிக்கிட்டோம், அது வந்து மறந்துடு, இப்போ உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பார். நீங்கள் அழுத்துருந்துருப்பீங்க. அதோட அதை பார்க்க முடியாமல் போயிருந்துருப்பார். டக்குன்னு போயிட்டு அப்புறம் ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, நான் எப்படி என்னோடய லைஃப் இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு, நீங்கள் முன்னாடி தேம்பி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க, பின்னாடி வந்து ஹக் பண்ணிவிட்டு இப்படி நின்றுட்டு, என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுடி, எப்படி போகும்னு எனக்கு தெரியாது, உன்னோட லைஃப்பை என்னால் என்னோடய லைஃபே இப்போ அந்த இடத்துல தொங்கிட்டு மாதிரி இருக்குது, நான் என்ன டெசிஷன் எடுத்திருக்கேன், இது கரெக்டாக, இது எப்படி போகும், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஆனால் நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன், அது மட்டும் எனக்கு தெரியும், எனக்காக நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னா நீ ரொம்ப சஃபர் ஆக வேண்டியது இருக்கும், என்னால் என்ன லவ் பண்ண அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை இப்படியெல்லாம் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல, விரும்பலை, இப்போவே நம்ம பிரிஞ்சிட்டோன்னா உனக்கு கொஞ்ச நாள் வந்து தோணும், நமக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் உன்னோட கெரியர் பார்த்துட்டு நீ போயிடுவ. இதே நீ இரு அப்படின்னு, நான் இந்த ரிலேஷன்லேயே நீ இரு அப்படின்னு சொன்னால் பின்னாடி வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுட்டே இருப்படி, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் மூவ் ஆன் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீனும் மூவ் ஆன் ஆகிருன்னு சொல்லவும், அவன் மூவ் ஆன் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் உங்களுக்குன்னா செம்ம அழுகையாக இருக்கும். மூவ் ஆன் ஆகிட்டே சரி உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அவர் எங்கே ஆனார், அழுதுகிட்டே அவரும் போயிருந்திருப்பார், திரும்பி அப்படியே ஓடி இருந்திருப்பார். அதுதான் அன்னைக்கு தான் லாஸ்ட்டாக பார்த்தது. நீங்கள் 2 பேரும் அடுத்து பார்த்துக்கிட்டதே இல்லைடா. இன்றைக்கி தான் அடுத்து வந்து நீங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு போயிருந்திருப்பீங்க. உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு 7 வயசு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் சின்ன பொண்ணு இல்லை, அதனால் சின்ன வயசில் அது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எந்த பையனை பார்த்தாலுமே லவ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஓடிடுவாங்க, என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜேகப் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபேம் ஆக ஆக உங்களை கையில் பிடிச்சிருக்கவே முடியாது. வீடு ஃபுல்லாக பிடிஎஸ் பிக்சர் மட்டும்தான் அப்படி இருந்திருக்கும். ஜேஹோப் தான் அவங்க புக் எடுத்தால் முன்னாடி ஜேஹோப்போட பிக்சர் இருக்கும், பின்னாடி லாஸ்ட் சைடும் அவரோட பிக்சர் தான் இருக்கும். எல்லா பக்கமும் நடுவில் வந்து இது வரைக்கும் படிச்சிருக்கோங்கிறதுக்காக நடுவில் ஒரே ஒரு இது இருக்கும்ல, நோட் இருக்கும்ல, அதில் வைக்கிறது கூட ஜேஹோப்போட பிக்சர், அதுதான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படி தான் வச்சு செட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீடே ஜேஹோப் வீடு அப்படி தான் இருக்கும். என்ன தான் அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா கோடிக்கணக்கான
லட்சம் பில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் இருக்காங்க அவரோட ஃபேன்ஸ். அதில் ஒரு ஆளாக நான் இருந்துட்டு போகிறேனே, இது எத்தனை பேருக்கு தான் கிடைப்பாரு? ஒரே ஒரு பொண்ணுக்கு தான். அது அவங்க யாராக இருந்தாலும் சரி. முன்னாடியெல்லாம் வந்து நம்மளோட அத்தை பையன், நம்ம மாமா பையன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் அவரை பிஜிஎஸ் ஜேஹப்பா மட்டும்தான் பார்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. ஓகே, நம்ம அவரோட லைஃப்பில் போனோன்னா என்ன, திரும்பவும் இதே ஃபேமிலிக்குள்ளேயே அவரை இழுக்கிற மாதிரியே இருக்கும். அவரை வெளியில் இப்போ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனார்னா ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பார். ஓகே, நல்லா இருந்தார்னா சரிதான். நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போனதுக்காக அவரை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்தளவுக்கு குடும்பக்காரி நம்மளும் இல்லை போல். அவர் என்னதான் சொல்லிட்டு போனாலும் அவரை பார்க்க முடியாமல் எத்தனையோ அமீஸ் இருக்காங்க. அதுக்கு நடுவில் சின்ன வயசில் நம்ம லவ் பண்ண பையன், இதுவே நமக்கு ரொம்ப பெரிய பெருமை தான். இதை நம்ம யார்கிட்டையும் சொல்லணுன்றது இல்லை, ஆனால் நமக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு குட்டி அவரோட டான்ஸ் வீடியோ வந்துருச்சுன்னா போதும், அதையே பொழுதன்னைக்கு பார்த்துட்டு காலெல்லாம் நல்லா பறக்க விட்டுட்டு நல்லா ஜாலியாக குப்புறக்கு படுத்து காலை நல்லா பின்னாடி இப்படி நல்லா பெட்லேயே போட்டு அடிச்சுட்டு குஷியில் நல்லா தலைகாணியெல்லாம் போட்டு குத்திட்டுருப்பீங்க. சூப்பராக இருக்கா, சூப்பராக இருக்கா, சூப்பராக இருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு அவளை பிடிக்கும்டா ஜெய்ஹோ. அவர் என்ன தான் பண்ணாருனாலுமே கொஞ்ச நாள் அவர் மேலே கோவமாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே, நம்ம மச்சா நல்லா இருக்காரு, ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் தாத்தா வந்து இப்போ இறந்து போனப்போ வந்து அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த கரெக்டில் இருக்கீங்கங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் தெரியும். அது மாதிரி நீங்கள் தனியாக படிக்கிறதுக்காக வீடு எடுத்துருந்துருக்கீங்க. அந்த வீட்டில் தான் இந்த கோலம் கந்திர கோலம் பண்ணி வச்சுருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் உங்கள் அம்மா அப்பாவுமே ரொம்ப அப்படின்லாம் வரமாட்டாங்க, வந்தாங்கனாலும் ஹால் அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஓகே ஜேஹோப்புன்னு பேர் எடுத்தால் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு குறுன்னு கவனிப்பீங்க, அவ்வளோதான். ஜேஹோப்புக்கும் வந்து மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும், கட்டணுன்னா இவ்வளோ தான் கட்டணும், நம்ம வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம், ஆனால் நம்ம மேரேஜ் பண்ணுற வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணுற வரைக்கும் இவ இருந்தானா இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தாவுக்கும் அது தெரியும். அதனால் அவர் இறந்து போகும்போது ஜேஹோப்புக்கு வயன்தான் அப்படின்றது வந்து சொல்லி வச்சுட்டு தான் இறந்துருப்பார். உங்களோட அப்பா அம்மாவுக்கும் சரி, அவரோட அப்பா அம்மாவுக்கும் சரி, 2 பேருக்குமே தெரியும், ஜேஹோப்புக்குமே தெரியும். நீ சாகும்போது கூட எனக்கு ஃபேவர் பண்ணிட்டு தான் அப்போ இறந்து போறியா தாத்தா அப்படின்ற மாதிரி. அதுவே அவருக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்திருக்கும். அழுது ஃபேஸ் பார்த்தா அப்படியே தொடக்கூட முடியாது, அந்தளவுக்கு வீங்கி அப்படியே ரெட்டிஷாக இருக்கும், நின்றுட்டுருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் ஜேஓப்பே பார்க்குறீங்க. அவர் வந்து அவரோட லவ்வராக பார்க்குறாரு. பட் நீங்கள் வந்து பிடிஎஸ் ஜேகேவா இது ஜேஓப்பா தான் பார்க்குறீங்க. ஜேஓப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு இப்போடா ஜேஓப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறையா வருஷங்கள் கடந்துருச்சு இல்லையா. ஒருத்தரோட மனசு வந்து அப்படியே இருக்குன்றது இல்லை. ஜேஓப்புக்கு அப்படி இருக்கு, ஆனால் உங்களுக்கு அப்படியே இருக்கணுன்றது இல்லைல்ல. அதனால் அவருக்கு அவங்களுக்கும் புரியுது அவருக்குமே. இவ வந்து நம்ம லவபிளாக பார்க்குறோம், பட் இருந்தாலும் அவளுக்கு புரியுதா என்னன்றதும் தெரியலை. நீங்கள் அந்தளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் அழுகும்போது கூட உங்களையே தான் பார்த்துட்டே இருந்திருப்பார். குறுன்னு அவ்வளோ கஷ்டத்துலையும் பார்க்குறானேன்னு சொல்லி உங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸ், அம்மா, அவரோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஓகே, தாத்தாவுக்கு இவங்க 2 பேருமே பேரனுக்கும் தாத்தாவுக்கும் நிறையா கனெக்ஷன் இருக்கும். நிறையா 2 பேருமே திருமணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்று தான் இவ போல். அதனால தான் இவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இறந்துருக்காரு. ஓகே, அவரோட ஆசை எதுக்கு நம்ம கெடுத்து விட, எப்படியும் ஜேஹோப்புக்கு ஒரு மேரேஜ் பண்ணுவோம், அது ஒயினே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு கெட்டது நடந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி எல்லாத்தையும் ஓகே, அப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், பொண்ணு பார்க்குறதுக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்ச நாள்லேயே மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உங்கள் காதில் விழுகுது. ஓ, யாருக்கோ மேரேஜ் பண்ணுறாங்களோ, இப்போ ஜியோவுக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. எப்படி இருந்தாலும் லைட்டாக இருக்க தானே செய்யும். ஓகே, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு ஓகே, நீ எதுவும் நினைக்காத, விடு, உனக்கு இப்படி தானே இருக்குது, உனக்கு யாருன்னு எழுதியிருக்காங்களோ தலையில் அதுதான் நடக்கும், நீ விடு, நீ இதெல்லாம் போட்டு நினச்சிட்டு இருக்காத, அவருக்கு நல்ல லைஃப் கிடச்சிச்சின்னா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்களாக
சரி அவருக்கு நல்ல லைஃப் கிடச்சிச்சா ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்கள் அம்மா வந்து, ஐயோ நம்மளும் கல்யாணத்துக்கு காசும் ரெடி பண்ணணும், நீ எவ்வளோ செலவு இருக்குது நமக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் உங்களுக்கு என்னம்மா சொல்லிகிட்ருக்க, யார் கல்யாணம் அப்படின்னு, உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கா? என்னம்மா சொல்லிகிட்ருக்க நீ? நான் எனக்கு இப்போ ஏன் இப்போ எனக்கு இப்போ கல்யாணம்? இப்போ தானே நான் படித்து முடிச்சுட்டு இப்போ தானே நான் கொஞ்சம் இப்போ நல்லா இப்போ தானே நல்லா வந்துட்டுருக்கேன். ஏம்மா நீ இப்போ என்ன இப்போ சொல்லிகிட்ருக்க? இப்போ தாம்மா முடிச்சிருக்கேன், இப்போ தாம்மா நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏம்மா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்லேயே தாத்தா இறந்துட்டாருன்னு வந்து அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கான ஐடியா, அதுக்கு கொஞ்சம் காசு வேணும், யார்கிட்டையும் கேட்க வேணாம், நம்மளே படிச்சிருக்கோம், வேலை பார்க்குறோம். நீங்கள் படிச்சுட்ருக்கும் போதே லாஸ்ட் மந்த் அந்த டைம்லலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஐடி ப்ரொஃபஷன் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் அந்த அந்த சைடு நாலேஜுமே உங்களுக்கு நிறையா இருக்கும். அதனால் நீங்களாக எடுத்து ப்ராஜெக்ட் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும். அதனால நம்ம அந்த 9 to 6 ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? பண்ணி 1 வீக் தான். அதுக்கப்புறம் திரும்ப 1 வீக் வந்து லீவ் போட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க நாங்கள் தாத்தாவோட ஃபியூனரை அட்டென்ட் பண்ணுறதுக்காக. இதுதான் இப்போதைக்கு உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ். அதை வந்து உங்கள் அம்மா அப்படி இப்போதைக்கு மேரேஜும் என்னமோ அதுக்குள்ளே டக்குன்னு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. கத்திட்டு நீ என்ன சொன்னாலும் மாப்பிள்ளை பார்த்தாச்சு, மாப்பிள்ளை வீட்டிலே ஓகே, பொண்ணு பார்க்க வர்றாங்க அவ்வளோதான் அப்படின்றீங்க. ஜேஎப்க்கு கல்யாணம்னா நமக்கு கல்யாணன்றாங்களே, நம்ம தான் நினச்சோம் ஜேஎப்க்கு கல்யாணங்கும் ஒரு மாதிரி இருக்கே, சரி நமக்குன்னு யார் தலையில் எழுதியிருக்காங்களோ அப்போதைக்கு நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு பார்த்தா கடைசியாக அவருக்கு இல்லை நமக்கு தான் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் டைனிங்கில் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜேக்கப்போட சிஸ்டர், யங்கர் சிஸ்டரும் எல்டர் சிஸ்டரும் 2 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி மேரேஜ் வாங்க கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும், சும்மா இருங்க எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பயமாக இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா கேட்குறாங்க. இல்லை பையன் எப்படி இருப்பானோ என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் ஜேவ பின்னாடி வந்திருப்பான், சிரிப்பு வந்திருக்கும். அவனும் ஜேவப்போட தங்கச்சி வந்து கேட்குறாங்க, என்ன சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேவ் பின்னாடி வந்துட்டு எதுவும் சொல்லாதன்ற மாதிரி இப்போ பின்னாடி அவங்க பார்த்துட்டு ஜேவப்பை பார்த்துட்டு தான் கேட்டிருப்பாங்க, சொல்லாதன்ற மாதிரி வாயில் கை வச்சுருந்துருப்பாரு. ஓகே ஓகேண்ணா சரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதோட அந்த பொண்ணும் எதுவும் சொல்லியிருந்துருக்க மாட்டா, என்ன எதுவும் சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. நான் அவர் கேட்டுட்டு ஓகே சர்ப்ரைஸாகவே இருக்குது, இவளுக்கு இருக்கிறது தான் இருக்கட்டும், பொண்ணு பார்க்குற அன்னைக்கு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்காரு. அதோட நீங்களும் அதே மைண்ட் செட்டில் இருக்கீங்க. உங்கள் அம்மாட்ட போய் அம்மா யாரும்மா பையன் அப்படின்னுட்டு கேட்போம், இன்றைக்கி கேட்டுருவோண்டான்னு போவீங்க. உங்கள் அம்மா வந்து என்ன ஒன்றும் இல்லையே, இதை எடுத்துகிட்டு போய் அந்த சாப்பாடை வாய் எங்கள் டின்னர் வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு கொண்டே வச்சுட்டு, இப்படி அம்மா கிட்ட நம்ம எப்படி கேட்குறது, என்னைக்கு யாரம்மா பார்த்துருக்கோமா நீ எப்படி கேட்குறது நம்ம, ஐயோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, ஓகே நம்ம அண்ணிட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாப்போட அக்காட்ட போய், நீங்கள் பையனோட ஃபோட்டோ எதோ வச்சுருக்கீங்களா, இல்லை யாருன்னு சொன்னாங்களா நீ எப்படின்றாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு சிரிப்பு வருது. அட பைத்தியமே, ஜேவாக்கு தானே அவங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணீங்கிறது தெரியும், அதுக்கப்புறம் வேண்டான்ட்டிங்கிறதும் தெரியும், அவர் வேணான்னு சொல்லிட்டு போகிறாருன்னு அவர் கூட சொல்லியிருந்துருப்பார். எப்படியும் உனக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வயனுக்கும் கல்யாணம் பண்ண நான் விட மாட்டேன்டா, வயன் தான் இந்த வீட்டோட மருமக, அதையே அவளோட மனசை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் நான் இங்கே போயிட்டேன்னா என்னோடய பிக்சர் அப்படியே வச்சுட்டு தான் ஆடிட்டு திரிவா, எனக்கு நல்லா தெரியும். அவள் கொஞ்ச நாளாச்சும் இப்படி இருக்கட்டும், இன்கேஸ் வந்து நான் சக்ஸஸ் ஆகாமல் போயிட்டேன்னா அவளை நான் என்னோடய லைஃப்பில் நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது, அவளை கூட்டிகிட்டு வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் அப்படி ஜெயிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வயனை கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் அப்போ சொல்கிறதுக்கு வந்து இப்போ சொல்லிடுறது பெஸ்ட்டுன்னு சொல்லிதாக்கா நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கவும், நீ கண்டிப்பாக நல்லா வருவடா, அவனோட மனசுக்கே நீ நல்லா வருவ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல மனசுக்கு நல்லா வந்துட்டார். அதுதான் அவங்க அக்கா வந்து நினச்சி பார்த்துட்டு, நீ கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சால் சந்தோஷப்படுவடின்னு நினச்சி மனசுலேயே நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இவங்கக்கிட்ட நம்ம கேட்டால் இவங்க சொல்லவே மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எந்திரிச்சு போயிடுவோம்
இவங்களும் எது சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்குள்ளன்னு நினச்சி எந்திரிச்சு போயிட்டுருப்பீங்க. போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டு அவங்க உட்காந்துட்டு நீங்கள் நின்றுட்டு இருப்பீங்க. அப்போ உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும். நாங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக அது உனக்கு லைஃப்க்கு நல்லதாக தான் இருக்கும். நீ எதை பற்றி யோசிக்காத, ஓகேன்னு மட்டும் சொல்லு. எதுவும் சொல்லி கொளறுபடி பண்ணி வச்சேன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு கொஞ்சம் டெரராக சொல்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். வீட்லேயே கொஞ்சம் ஹெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க சொல்லவும் ஓகே ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. போயிட்டு ஆத்தாடி இனி யாரும் கேட்கவும் கூடாது, இனிமேல் யாராக இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதோட மேரேஜ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணுன்னுட்டு இந்த முல்தானி மெட்டி போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணி மேரேஜ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க. அப்போதைக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வர்றாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பையன் வீட்டில் எல்லோரும் வருவாங்கள்ல, எல்லோரும் வரும்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் பையன் வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லவும் உள்ள ரூம்குள்ளே இருக்கீங்க. என்ன பையன் வீட்டிலேருந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து ரூம்குள்ளே வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சு விடுறாங்க. ஐயோ என் மாமியாரில் இவங்க வைக்கிறாங்களே, ஓகே அங்கே வெளியில் போனோன்னு வைப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வச்சு விட்டாச்சுன்னு சொல்லிட்டு பூவை வச்சு விட்டு உங்கள் 2 கையிலையும் ஷோல்டரில் பின்னாடி நின்று லைட்டாக அப்படி டேப் பண்ணுறாங்க. பண்ணும்போது தான் உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. அப்போ இவங்க பையனை செய்வப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படி இருக்குமா, இல்லை அத்தைங்கிறதுனால வைக்கிறாங்களா, இல்லை தாய் மாமா வைஃப் அப்படி எதுவும் வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்களாக கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு 70% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஜேவப்பா இருப்பாரோ அப்படின்றது. அப்படின்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்லிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. இது இன்னொரு மனசு ஓகே ஜேவப் தான், ஓகே நம்ம லைஃபு அது நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் கூடவே செம்மையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு லைஃப் வந்து வேண்டாம், அவரோட ஸ்டேட்டஸ் வந்து வேறு, நம்மளோட ஸ்டேட்டஸ் இப்போ வேறு. நம்ம லவ் பண்ணோன்னா அப்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்கார். ஓகே நம்மளை லவ் பண்ணி திரும்பவும் அவர் நல்லா இருக்கவரை பிடிச்சி உள்ளருக்கே நம்ம ஃபேமிலிக்குள்ளே இழுத்து விட வேணாம், ஒரு நல்ல ரிச்சான பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவரோட லைஃப் வந்து செட்டில்ட் ஆகுங்கிற மாதிரி நீங்களே கிறுக்குத்தனமாக யோசிச்சுக்கிட்டு அதை வந்து உங்கள் அண்ணி வருவாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுடுறீங்க. அண்ணி யார் பையன் அப்படின்ற மாதிரி, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வெளியில் காட்டுறாங்க. அப்போ ஜேயப் தான் உட்காந்துருக்காரு. மோஸ்ட் ஆஃப் வந்து மற்ற எல்லாருமே நார்மலாக இருக்காங்க, வேஷ்டி ஷர்ட் போட்டு. அவர் தான் உட்காந்துருக்காரு. உங்களை பார்த்தோன்னே ஜேயப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க உங்கள் அண்ணிக்கிட்ட, ஜேயப்போட அக்கா கிட்ட. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நீ வேண்டாம் நீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வரட்டும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு உள்ளருக்கு வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ, வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லை நீ அவரே இப்போ தான் நல்லா ஃபேம் ஆகி நல்லா இருக்கார், அவருக்கு ஒரு நல்ல ரிச்சான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, ஏன் நம்ம என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு திரும்பவும் அவரை நம்ம லைஃப்குள்ள நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம இப்போ திரும்ப இழுத்து விடுறோம். வேண்டாம் அண்ணி, நல்ல பணக்கார பொண்ணுங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி வைங்க. நான் செட் ஆக மாட்டேன், நான் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் எதுவும் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. சொல்லவும் ஒரு அரைஞ்சதுமே உங்களுக்கு உலகமே ஆடுன மாதிரி ஆயிடுது. என்ன சொல்லிகிட்ருக்க பைத்தியம் மாதிரி, அவன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றை மட்டுமே தான் நினச்சிட்ருக்கான். அந்த தாத்தா தான் அவர், அப்பாவுக்கு மேலே வந்து தாத்தா தான், இந்த உலகத்துலேயே அவர் மட்டும்தான் அவனுக்குன்னு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க எங்கள் அம்மா அப்பாவை விட அவனுக்கு வந்து தாத்தாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் இறந்தப்போ கூட வச்ச கண் வாங்காமல் உன்னையவே தாண்டி பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவ்வளோ லவ்வோட அப்படி இருக்கா. ஆனால் உனக்கு புரியலைல்ல, அவன் அன்னைக்கு உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கும் கூட காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், அவர் ஜெயிக்காமல் தானே என்ன மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காரு, ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு. அதே தான் இப்போ அவர் ஜெயிச்சதும் நான் சொல்கிறேன், நான் வந்து அவருக்கு செட் ஆக மாட்டேன், எனக்கு அவர் வேண்டாம், நீ ப்ளீஸ் அண்ணி நீங்கள் சொல்கிறது கேளுங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வந்து நீ கல்யாணம்னா அவனை தான் பண்ணணும், மற்ற வேறு யாரையும் பண்ணுறதுனா அவன் விட மாட்டான், உனக்கு அப்புறம் கல்யாணமே ஜென்மத்துக்கு நடக்காது, உன்னையும் வீட்லேயும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஜேயப்க்கு
நீ மட்டும்தான், நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது உனக்கு வேணுமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமும் 4 பேர் மாதிரி இருக்கணும்னு நீ நினைக்கிறியா, கொஞ்சம் மதிப்பாக இருக்கணும்னு நினச்சா நீ வாயை மூடிட்டு கொஞ்சம் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லவும் உங்களுக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியல. என்னடா இது இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வந்து பிடிக்கும், ஜேஹோப் வந்து ரொம்ப பிடிக்கும். பயாஸ் வேற அவர் தான் உங்களுக்குன்னு. அதனால் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஓ என்னோட இஷ்டம்னா அப்போது எங்களோட இஷ்டம் மட்டும் ஓகே தானா, உனக்கு இஷ்டம் இல்லையா? மேரேஜ் பண்ணிவிட்டு நாளைக்கு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டோ இல்லை மற்றவங்களோட விருப்பத்துக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு என் தம்பியோட லைஃப் வந்து நாசம் பண்ணணும்னு நினச்சினா நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டினவும் உங்களுக்கு மூஞ்சி குட்டியாக போய்ட்டு அழுகிற மாதிரி போயிடுவீங்க. அப்புறம் அவங்களுக்கே பாவமாக ஆகி போயிடுது. போய் கதவை திறந்துட்டு போனவங்க டக்குன்னு கதவை அடைச்சிட்டு வந்து தலையோடு சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, நீனும் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான், உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தானே நினப்பேன். என்னோடய சிஸ்டர் வேறு நீ வேறுன்றது எனக்கு கிடையாது. என் கூட ஒருத்தி பிறந்திருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன். உனக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு, அவன் வந்து இவ்வளோ ரிச்சாக இருக்கானா, அதை பற்றி நான் பேச வரல, நான் அதை பற்றி சொல்லலை. அவன் நல்ல மனுஷன், கண்டிப்பாக அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். நீ வந்து அவன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்ப, உன்னோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். நீ வந்து அவனுக்காக விட்டு கொடுக்குறதும் அவன் வந்து உனக்காக விட்டு கொடுக்குறதும் இந்த லவ்வெல்லாம் பார்த்தாலே பொறாமையாக தான் இருக்குது. இந்த அளவுக்குலாம் லவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இவ்வளோ லவ்வோடு இருக்கீங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அதுக்கு 2 பேருமே அவ்வளோ லவ் மனசில் இருக்குது. அதை விட்டுட்டு அந்த லவ்க்காக நீங்கள் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறதுக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. இந்த லவ்வை பார்த்துட்டு தான் கடவுளே இவங்க 2 பேரையும் கம்பல்சரி சேர்த்து வச்சிடணும்னு தாத்தா மூலமாக இப்போ சேர்த்து வச்சுருக்காங்க. தாத்தா சொல்லலைனாலும் நான் வந்து சொல்கிறத எங்கள் வீட்டில் நான் வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்றது சொல்கிறாங்க. சொன்னதும் நீங்கள் வந்து ஹக் பண்ணிவிட்டு சாரி அண்ணி நான் ஓகே எனக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. வெளியில் வந்தோடனே உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது ஜேஹோப் வந்து என்னாச்சு ஏன் அப்படி இருக்காங்கிற மாதிரி செய்கை காட்டியிருப்பான். காட்டிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்காடா அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் கிளியர் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு லைட்டாக சைகை காமிச்சிட்டு அவங்களுக்குள்ளே இருக்க கோட் வேர்டில் பேசிட்டு தான் போயிருந்துருப்பாங்க. திரும்ப வெளியில் வந்தோன்னே அப்போ தான் அவங்க முகத்தில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். கொஞ்சம் ஷையாகவே வர்றீங்க, அவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதோட வந்து அரேஞ்ச் மேரேஜ் தாண்டா உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்காக டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வெளியில் வரும்போதே டேட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வர்றீங்க. வந்து அந்த கரெக்டாக முகூர்த்த ஓலையில் அந்த டேட் டைமிங் எல்லாமே என்னன்றது சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 1.5 மந்த்தில் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஓகேவா அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஓ அப்படியா ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹாப்பியாக நீங்கள் வெளியில் வந்துட்டுருக்கீங்க. வெளில வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேயோப்போட அக்கா வந்து ஜேயோப்போட அக்கா வந்து பார்க்கலாம். ஜெயா பார்த்துட்டு என்னாச்சுக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கோட் வேர்டில் பேசும்போது இப்போ தாண்டா அவளை கொஞ்சம் கிளியர் பண்ணி கரெக்டாக வச்சுட்ருக்கேன், இது இனிமேல் நீ பேசி கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அதெல்லாம் நமக்கு கை வந்த கதை, அவளை எப்படி கரெக்ட் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவரோட ஃபோனில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் தான் அதிகமாக வந்து இருப்பீங்க. பிக்சர் உங்களோட பிக்சர் எல்லாமே நீங்கள் உங்கள் கசினோடு எடுத்திருக்க பிக்சராக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து அவர் வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமே அவர் கொஞ்சம் ஃபேம் வர ஆரம்பிக்க உங்களோட பிக்சர்ஸ் வந்து ரொம்ப கேரி பண்ணியிருப்பார். அவங்களோட பிக்சர் வந்து அவருக்கு ஒரு லக்கி சாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் எப்பவுமே கேரி பண்ணிகிட்டு இருப்பார். அவர் எப்போ ஸ்டேஜ் ஏறினாலுமே உங்களோட குட்டி பிக்சர் வந்து ஏதாச்சும் ஒரு பாடியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வச்சுருந்துருப்பார். ஏதாவது ஒரு பேக்கெட்டில் வந்து வச்சுருப்பார். அப்படி இல்லை அப்படின்னோடனே நம்ம அந்த அவரோட பேக்கோட அங்கேயே அவர் சுற்றியே இருந்திருக்கும் உங்களோட பிக்சர். மோஸ்ட் ஆஃப் நிறையா பேர் பார்த்துருப்பாங்களும் கூட. ஆனால் மோஸ்ட் ஆஃப் நிறையா பேர்னால் அந்த 7 பேர் மட்டும், நம்ம பிடிஎஸில் 7 பேர் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. மற்றபடி ஜிகேவோட லவ்ன்றது அவங்களுக்கும் தெரியும். தாத்தாவோட ஃபியூனரலுக்கு வந்துட்டு போயிருந்துருப்பாங்க. அப்போதைக்கு வந்துட்டு போகும்போது எல்லாருமே அவங்களையுமே குறுக்குன்னு பார்த்துட்டு போயிருப்பாங்க. இவங்க தான் நம்மளோட அண்ணி அப்படின்ற மாதிரி. சின்னெல்லாம் ஹாய் அண்ணி அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன்லேயே இருந்திருப்பார். ஜேகேவாக இருக்கட்டும், வியா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஹேங்கோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க.
அந்த அளவுக்கு அவருக்கு உங்க மேலே அவ்வளோ லவ். அவரோட சுற்றி இருக்க எல்லாருக்கும் தெரியும். மற்றபடி 7 பேரை தவிர மற்ற யாருக்குமே தெரிஞ்சிருக்கா. அந்த மாதிரி வந்து அவர் ப்ரைவேட்டாக ரொம்ப ப்ரைவேட்டாக பண்ணியிருந்திருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து நல்ல ஃபேம் வரும்போது கம்பல்சரி இனிமேல் கட்டினா அவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. இல்லைனாலும் அவர் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருப்பாரே தவிர கண்டிப்பாக பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்திருக்கவே மாட்டார். நீங்கள் அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஏதோ எழுதி வச்சுருக்காரு நடக்குது அப்படின்ற மாதிரி ஷையிலே நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு நாள் லவ் பண்ணோம், அப்புறம் வேணான்னு நினச்சோம், அப்புறம் திரும்பவும் அவரே வயசாக ஏற்றுக்கிட்டோம், அப்புறம் இப்போது ஹஸ்பண்ட், இப்போ ஃபியான்ஸியாக இருக்காரு, ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். அப்பா செம்மையாக இருக்குது. என்ன மாதிரி லைஃப்பில் யாருக்கு கிடைக்கும், கொடுத்து வச்சுருக்கேன்டா நான் அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கீங்க. அதோட எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தராக கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு ஜேப் வந்து நான் ஒயினை பார்க்கணும், பேசணும்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒயின் கூட இருக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரா. அவர் முன்னாடி ஒரு ரூமுக்கு போகிறாரு, நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. பின்னாடியே போயிட்டு ஜேப்பும் டோர் வந்து நீங்கள் போனதும் வந்ததும் வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிகிட்ருக்காரு. லாக் பண்ணிவிட்டு வந்தோன்னே ஓகே இது பேச போகிறாராக்கோன்னு நினச்சாலே வந்ததுமே செம்ம லிப் லாக்கு. உங்களுக்குன்னா செம்ம ஷாக்காக இருக்குது. என்னது இது, ஆல்ரெடி வந்து நடந்து கோடி சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ வந்து செம்ம லிப் லாக்ஸுங்கோடனே அவருக்கு கொஞ்சம் நீங்கள் ஷாக்காக இருக்கீங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அவர் பாட்டுக்கு வந்தார், கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்க வாயில் என்ன ஏதுன்னு பேசுவாருன்னு பார்த்தா ஆக்ஷனில் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஷையாகவே எழுந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்குது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு விட்டுருந்துருக்கவே மாட்டார். கரெக்டாக அப்போ தான் விட்டு உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லி அவரோட செஸ்ட்லேயே லைட்டாக டேப் பண்ணுறீங்க. அவர் கரெக்டாக ஓகேன்னு விட்டுட்டு நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு கன்னத்தில் நல்லா ஒரு ஃபைட் வந்து கொடுத்துட்டு கண்ணில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழுத்துக்கிட்டு இறங்குறாரு. இறங்கி நல்லா கிஸ் பண்ணிட்டு போகிறோம். உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது, பூச்சியெல்லாம் வந்துடுவாங்க, ஜன்னல்லாம் ஓப்பனாக இருக்குங்க. யார் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கேட்டால் நான் இப்போவே முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லிடுவேன். இப்போவே முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக கல்யாணத்தை வைங்கன்னு சொல்லுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இப்படியெல்லாம் மாறினீங்க அப்படின்னு. எப்படி நான் அப்படி இல்லாமல் இருந்திருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஹேக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது அப்படி தானே. இப்போ நீ என் ப்ராப்பர்ட்டி ஆகிட்ட. இத்தனை நாள் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து இனிமேல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குன்னா ஆத்தாடி நீ இவர்கிட்ட இருந்தோம்னா இப்போ மேரேஜ் அன்னைக்கு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்போம் கண்டிப்பாக நினச்சிட்டு ஓடிடுங்க தள்ளுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுறீங்க. ஆனால் அவர் சிரிச்சுட்டு நகராமல் கொஞ்சம் உங்களையே தானே உங்கள் மேலேயே நான் அப்சர்வ்டாக வந்து பார்த்துட்டே ஃபுல்லாக தடவிட்டே இருக்கார். அவரோட கை ரூமிங் ஆகி எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த சாரீ தான் கட்டியிருந்துருப்பீங்களா, ப்ளவுஸ்க்குள்ளெல்லாம் போகுது, பேக் சைட் போகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு தள்ளி விட்டுடுறீங்க. ஓய் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி டவக்குன்னு இப்படி இழுத்துக்கிறீங்க, ஷர்ட்டை பிடிச்சி இப்படி இழுத்துக்கிறீங்க. கொஞ்சம் சாரி, ஷர்ட் வந்து கசங்க போது வெளில பார்த்த அப்புறம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதை கரெக்ட் பண்ணிட்டு விட்டுட்ருக்கீங்க. விட்டுட்டு இருக்கமா டக்குன்னு ப்ரெஸ்கிட்ட வந்து செஸ்ட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. முன்னாடி பார்த்த மாதிரி இல்லடி, இப்போ செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் சும்மா இருங்க, விடுங்க, யார் வந்துட்டாங்கன்னா போச்சு, இங்கே விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு இவ்வளோ நாளாச்சு. ஒரு கிஸ் பண்ணும்போதே அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் இப்போது வந்து நான் என்ன பண்ணாலும் யாரும் கேட்கவே மாட்டான், பாரு வாங்கிட்டேன் லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோம் உங்களுக்கு வந்து ஷையாகுது. இப்போ பாதி தான் வாங்கியிருக்கீங்க, இன்னும் ஃபுல்லாலாம் வாங்கலை அப்படிங்குவோம். அதனால தான் நான் பாதி செஞ்சுருக்கேன், பாதி வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் ஷையாக்கிட்டு போயிட்டுருப்பாரு. நீங்கள் ரொம்ப ஷையாகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே டோர் லாக் பண்ணலான்னு போனவர் அப்புறம் திரும்ப ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சாரிடி நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன், சாரி, இனிமேல் லைஃப் லாங் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை நல்லா பிடிச்சி உங்களை பவுட் பண்ண மாதிரி உதடு வச்சுட்டு லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சு ஓடிட்டார்.
இல்ல. அதோட அன்னைக்கு வந்து அப்படிதான்டா போகுது. உங்களுக்கு வெளியில வரவே மனசு இருந்திருக்காது. ஐய்யய்யோ! என்ன நடந்துச்சு இப்போ? அப்படின்ற மாரி மைண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கும். உங்களோட பயாஸ் வேற. இப்போதைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப அழகா செம்மையா இருக்காரு வேற. ஆ ரொம்ப புடிச்ச பையன் வேற. இப்படி பண்ணிட்டு போயிட்டாரே! அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து செம்ம ஷையா இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். வெளியிலயே போயிருந்திருக்க மாட்டீங்க. போகணுன்னு தோணும். ஆனா வெளியில போறதுக்கு ஐயய்யோ! அவரு இருப்பாரே அப்படின்ற மாரி எப்புட்றா ஃபேஸ் பண்றதுன்னு அவருக்கும் தெரியுது. அப்புறம் கரெக்ட்டா மேக்கப் எல்லாத்தையும் திரும்பவும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கலைச்சி விட்டாருன்ட்டு, திரும்பவும் எடுத்து போட்டுட்டு ஆ வெளில போறீங்க. போயிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் மோஸ்ட் ஆஃப் நெறைய பேர் போயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சும்மா தொடையில வந்து கை வைக்கிறாரு. அவங்க தைஸ் வந்து ஃபுல்லா அவரோட எல்போலேருந்து கீழே ஃபுல் ஹேண்ட் இருக்க மாரி அப்படியே சும்மா ஒரு கை வந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு ரைட் ஹேண்டில் சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் நார்மலாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்படி பண்ணோன்னே டக்குன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்த மாதிரி இருக்கீங்க. ஓய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ சாப்பிட விட்டா தானேம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் சந்தோஷமாக தனியாக இருந்தில்ல, நான் கஷ்டப்பட்டேன்ல, இனி நீ கஷ்டப்படு, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிவிட்டு கஷ்டப்படணுமா நானா அப்படின்னு, ஏய் சும்மா சொன்னேன், ஹாப்பியாக இருப்போம் அப்படின்றத சொன்னேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருப்போம்மா, ஆமாம் இப்போதைக்கு வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவேன். நான் அங்கிட்டு போனதும் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கும்போது பிடிக்காத மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நீனா அப்படி வெளியில் காட்டுவ, ஆனால் நான் அங்கிட்டு போனோன்னே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள்ல, அதை சொன்னேன் அப்படின்ட்டுருக்காரு. அதை அவர் சொன்னதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. ஆமாம்ல உண்மை அதுதான் அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அதோட ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி, ஆனால் அது உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையா கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதோட சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படிங்கவும் ஒரு லெக் வந்து ஃபுல்லாக உங்கள் லெக்குக்கு மேலே தூக்கி போட்டுடுறாரு. போட்டுட்டு கொஞ்சம் சேரை கீழேருந்து பிடிச்ச சேரை ஃபுல்லாக அப்படி இழுத்துட்டு அவங்க கால் மேலே போட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போதைக்கு யார் பார்க்காத போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். நீ பெரிய பொண்ணாக ஆக என்ன சாப்பிட்றீங்க அதிகமாக இல்லைன்றது எல்லாமே வீட்டுக்கு வந்து அவங்கள பற்றி விசாரிக்கிறது தான் வேலை. அந்த மாதிரி இருந்திருப்பார். அந்த மாதிரி அவர் என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே ரெடியாக இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அதுவும் நீங்கள் சாப்பிட வரும்போது ரெடியாக இருந்திருக்கும். அதுதான் எடுத்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு, ஊட்டி விடுறதுக்கு. உங்களுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாரு. சொல்லும்போது எப்படி அப்படின்ட்டு, நான் உன்னை பற்றி மட்டும்தாண்டி யோசிச்சுட்டே இருப்பேன், ஆனால் உனக்கு என்னை பற்றின யோசனையே இல்லை என்ன அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய வீட்டுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு. இதுதானே உன் வீடு அப்படின்னு சொல்லி, நான் இங்கே நான் அங்கே இருக்கேன்ல, அங்கேயே தனியாக அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், எங்கே பார்த்தாலும் உங்கள் பிக்சர் மட்டும்தான் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்க அக்கா வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் சொல்லி இருந்திருப்பாங்க ஜெய்ஹப் கிட்ட. அப்புறம் எதுக்குடி நான் வேண்டாம்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படி கொஞ்சம் சோகமாக ஒரு மாதிரி ஆகிட்டுறீங்க. சரி சரி விடு, நானும் அப்படி தான் நினச்சேன், இனி அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, 2 பேருக்குன்னு மட்டும் அப்படி இருந்துக்கலாம், ஓகேவா? எனக்கு நீ தான், உனக்கு நான் மட்டும்தான், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்ல உங்களுக்கு வந்து அது ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக மேரேஜ் ஆகணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஷாக்காக பார்க்குறாரு, என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஆமாம் எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு. யாரோ ஒருத்தர் வேண்டானெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போல் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறாரு. நீங்கள் தான் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ ஓகேன்னு சொல்லலையா? அப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு தானே இப்போ தைஸ் மேலே கை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை அவர் மறந்துருப்பார். நீங்கள் எடுத்து கொடுக்க, ஓ அப்படியா சொல்லிவிட்டு ஹிப்போடு சேர்த்து கை போட்டுட்டு அவர் கொஞ்சம் நேரம் வந்து உங்களை டீஸ் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு ப்ளீஸ் யாராவது பார்த்தா அசிங்கமாகிடும், நிறைய பேர் இருக்காங்க, நிறையா பேர் அப்படியே போயிட்டாங்க, இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு, அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதனால தானே கொஞ்சம் கல்யாணம் சீக்கிரம் வைங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்டி இதை முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், இது முன்னாடி கேட்டுருந்துருக்கணும்,
சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ நாள் தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஷாக்காக பார்த்து அடி பாவி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நாள்லாம் அதெல்லாம் டக்குன்னு போயிடும், நான் டெய்லி வரேன் அவனை பார்க்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் தாத்தா இருந்த அந்த இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டார் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் ஆஃப் யூ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதோட சாப்பிட்டுட்டு அவரும் பாயின்னு சொல்லிவிட்டு அதோட போயிடுறாரு. குட்டி குட்டி சப்மிஷன் மட்டும் பண்ணிவிட்டு அதோட மறுநாள் ஆயிடுதுடா. மறுநாள் வர்றாரு. சொன்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, என்ன இப்போ எப்போ தான் ப்ராக்டிஸ்லாம் போவீங்க, ப்ராக்டிஸ்லாம் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகணும் நான் நாளைக்கு கிளம்பிடுவேன், அதான் இன்றைக்கே வந்தேன் அப்படின்றாரு. நாளைக்கு போயிடுவீங்களா, எப்படிங்கன்னு சொன்னீங்க மேரேஜ் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க சின்ன பிள்ளை மாதிரி. அதுக்கு அவர் அப்படியெல்லாம் போயிட்டுருந்தா உன்னை வந்து என்னோடய லைஃப் பார்ட்னராக கொண்டு வரேன், உன்னை அழகாக பார்த்துக்கணும், கொஞ்சம் அதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒர்க் வேணும். என்னோடய ஒர்க் வந்து எப்போனாலும் நான் வெளில போகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் ஒரு பெரிய கான்செப்ட் முடிஞ்சுன்னா கொஞ்ச நாள் லீவ் கிடைக்கும். அப்போதைக்கு வந்து போலி ஜாலியாக இருக்கேன், ஓகே வாடா, எப்போவுமே உன் கூட இருக்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு முடியாது, பட் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இன்னும் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சரியாயிடும், நார்மலாக உன் கூட மட்டும் இருக்கிற மாதிரி என்னோடய லைஃப் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் உங்களுக்கும் புரியுது, லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், பக்கத்துலேயே இருக்க முடியாதுன்றது. ஓகேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சோகமாகவே இருக்கீங்க. அவர் வெளியிலலாம் கூப்பிட்டு போகிறாரு, மாலுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு மாஸ்கோடு தான் சுற்றிட்டுருக்காரு. ஒரு செல்ஃபி கூட நம்மளால் எடுக்க முடியலன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அதோட சரி கூட்டிகிட்டு வந்திருக்காரு, வெளில வந்திருக்காரு, இதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும், அவரும் ஒரு ட்ரெஸ் சொல்லியிருந்திருப்பார். 2 டைமே ஓகே ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் கூட்டிகிட்டு போகிறாரு, நீங்கள் ஒரு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அவர் டக்கு நின்றுறாரு, நீங்கள் அவர் மேலேயே பின்னாடி இடிச்சிட்டு அப்படி நின்று தலையை தேய்ச்சிட்டு ஏன்ப்பா நின்றீங்க, அப்படி என்ன வேணும் அப்படின்றீங்க. போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூம் முடி, சரி போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் அவர் பார்த்துட்டு அப்படியா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு போகிறார். அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, ஐயோ நான் வேறு தெரியாமல் சொல்லிட்டேன், சும்மா இருங்க விடுங்க என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவர் வந்து நீ தானேம்மா வான்னு சொன்னேன், ஒரு தடவை சொன்னேன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த சைடில் கொஞ்சம் க்ளாதிங்லாம் அதிகமாக இருந்திருக்கும், அதனால் இங்கே உள்ளே போகிறது அந்தளவுக்கு தெரியாது. இழுத்துட்டு உங்களை போயிடுறாரு. போனோன்னா உங்களுக்கு ஏன் தான் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க வர்றீங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க, ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்களோன்னு சொல்லும்போது டக்குன்னு மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, வாயை அடைக்கிறதுக்காக நீங்களும் அவர் நினச்ச மாதிரி வாயை அடைச்சிட்டு சும்மா இருந்துடுவீங்க. அதோட ஓகே நீங்கள் வெளில போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றீங்க. நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படின்றது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, ஒழுங்கா வெளியில் ஓடிடுங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அவருங்க ரொம்ப நல்லாவும் இருக்குது வேறு. அவர் இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்காரு. அப்போதைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துப்போமா அப்படின்னு தோணுது. பா அப்படின்னு சொல்லிட்டு பாடின்னு சொல்லிட்டு இழுத்து நிறையா செல்ஃபி எடுக்கிறாரு. அந்த மிரர் இருக்கும்ல, மிரரையும் சேர்த்து நிறையா செல்ஃபி எடுத்துகிட்ருக்கீங்க. எடுத்துகிட்டு ஓகே நீங்கள் வெளில போங்க அப்படின்றீங்க. அவர் போகவே மாட்டேன் வெளில நிற்கிறார். நீ நின்றா நில்லுன்னு சொல்லிட்டு திரும்புங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வச்சுட்டு நீங்கள் பேக் சைடு திரும்பி டாப் எடுத்துகிட்டு இன்னொரு டாப் போடுறதுக்கு போகிறீங்க. கண்ணாடி தானே அவர் நிற்கிற இடத்துல இருக்கும், முன்னாடி சரௌண்டிங் ஃபுல்லாகவே கண்ணாடி இருக்கும், அதில் தெரியுறீங்க. அப்படியே பின்னாடி திரும்பி அவரால் நிற்க முடியலை, ஹக் பண்ணிவிட்டு பேக் சைடு ஹக் பண்ணிவிட்டு அன்னைக்கு பிரேக்கப் அப்போ எப்படி நின்றாரோ அதே மாதிரியும் இன்றைக்கி நின்று, ஆனால் ஹாப்பியாக இந்த நாள் வரும் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷோல்டரில் வந்து தலையை வச்சுட்டு தலையை லைட்டாக அவங்க தலையோட ஹிட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நானும் தான் இது நினச்சி கூட பார்க்கலான்னு நடக்குதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் இல்லை நடக்குதில்லன்னு சொல்லிவிட்டு நீங்களும் 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. சொல்லி அதோட நல்லா வந்து
நிறைய ட்ரெஸ் இன்னும் எடுத்து கொடுக்குறாரு. அவர் அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரையல் பண்ணி காட்டுறீங்கடா. ட்ரையல் பண்ணி அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஆனால் அவர் உள்ளேயே தான் நிற்கிறாரு. நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து ட்ரையல் பண்ணுவீங்க. பார்த்துட்டு அதோட 2 பேரும் வெளியில் வர்றீங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு. அவர் வந்து அவரோட கார்டு கொடுக்குறாரு. இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கார்டு கொடுக்குறீங்க. அவர் நீயே என் ப்ராப்பர்ட்டி, நீ அதுக்கு பில் பே பண்ணாலும் அது என்னோடய காசுன்னு தான் அர்த்தம், சும்மா புடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அவங்க காசு தானே, அப்புறம் என்ன இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பே பண்ணுறீங்க. அவர் பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருந்துட்டு சாப்பாடு சாப்பாடு கேட்குறீங்க. பைஸ்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சோண்டு வீட்டுக்கு திங்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் வர்றீங்கடா. வரும்போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, காரில் கூட்டிகிட்டு வந்து ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி வீட்டுக்கு வர்றதுக்கு. கொஞ்சம் அவுட்டருக்கு தான் போயிருந்துருப்பீங்க. போயிட்டு வரும்போது இனிமேல் நான் மேரேஜ் அன்றைக்கி தான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவர் கை மேலே உங்கள் கை வச்சிட்ருக்கீங்க. அவர் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு, ஃபீல் பண்ணாதடா அதெல்லாம் வந்துடுவேன், மேரேஜ் இன்னும் கொஞ்சம் நாள் தானே இருக்குது, வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அவர் மாதிரியாக இருக்கவும், அவர் வந்ததுலேருந்து நீ ஒரு மாதிரியாக தான் இருக்குது, பேசினா மட்டும் கொஞ்சம் ஜாலியாகிற சொல்லிட்டு இருக்கிற அந்த மூமெண்ட்டை நான் அவன் கூட இருக்க இந்த ஒரு செகண்ட் வந்து உனக்கும் எனக்கும் 2 பேருக்கும் உரியது. ஸோ இந்த டைமில் வந்து நீ ஹாப்பியாக ஐயோ போயிடுவாங்களே இதுக்கப்புறம் அப்படின்னு நீ நினச்சின்னா இந்த சுச்சுவேஷன் இதை வந்து நீ ஃபீல் பண்ண மாட்ட. ஐயோ அவங்க கூட இருந்தப்போவே நம்ம அவ்வளோ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துக்கலாமோன்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு நீ அதெல்லாம் மறந்துட்டு இப்போது நீ என் கூட இருக்கல்ல, இதை மட்டும் யோசி. இதுக்கப்புறம் நடக்க போகிறது தேவையில்ல, நீ இப்போ இருக்கல்ல இந்த நிமிஷம் இதை மட்டும் யோசி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுது. அதோட ஓகே எனக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கவலைகள் எல்லாம் போயிட்டு, எப்படியும் ஹஸ்பண்ட் ஆகி வேலைக்கும் கண்டிப்பாக போகணும். அப்போது இப்போ மிஸ்ஸிங் இருக்க தான் இருக்கும் செய்யணும் அப்படின்றனால இப்போவே அவர் வேறு வேர்ல்டு டூர்லாம் அடிக்கடி போகிறவர். அதனால் இப்போ மைண்ட் செட் வந்து பண்ணி வைக்கிறார் உங்களை. நீங்களும் அது எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி பண்ணுறீங்கடா. அவர் சொல்கிற எல்லாத்தையுமே என்ன கிஸ்ஸிங் அதான் வேணும்னு கேட்குறாரு. கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவர் டிரைவிங் சீட்டில் உட்காந்துருப்பார். நீங்கள் உங்களோட பேசஞ்சர் சீட்டில் வந்து உட்காந்துருப்பீங்க காரில். அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சுருந்துருப்பார். மடியில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் எதுவுமே பேசாமல் ஒருத்தரோட ஷோல்டரில் இன்னொருத்தருங்கிற மாதிரி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருப்பீங்க. அவருக்கும் கண் வந்து கலங்குது, இத்தனை நாளைக்கு அப்புறம் லவ் வந்து கிடச்சிருச்சுன்னு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அவங்க ஷோல்டர் வந்து லைட்டாக நினைகிற மாதிரி இருக்கவும் தான் நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க. அவரும் அழுதுட்ருக்கோம், கண்ணை தொடச்சி விட்டுட்டு ஏம்மா அழுறீங்க, அதான் சேர்ந்துட்டோம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. நான் நினச்சேன் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறேன். அது தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எந்த நேரத்தில் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ இதுதான் சோல் கனெக்டடோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படி தாண்டா மேரேஜும் உங்களுக்கு வந்து நடக்குது. அதுக்கப்புறம் லைஃப்பும் இந்த மாதிரி தான் சோல் கனெக்டடாக நல்லா வந்து நடந்து நல்லபடியாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா. இதோடு நான் இந்த ஒன் ஷாட் வந்து முடிச்சுக்கிறேன்.